ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Airdrop பத்தி ஃபுல் வீடியோஸ் பார்க்க போறோம். ஸோ Airdrops அப்படின்னா என்ன, ஸோ அதை அட்டன் பண்ணலாமா வேணாமா, ஸோ அதுக்கு அட்டன் பண்றதுக்கான என்னென்ன வெப்சைட் இருக்கு, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வர போறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். இங்க வந்து எந்த ஒரு இன்வெஸ்டிங் டிப்ஸும் தர மாட்டோம். என்னோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயினோட டெக்னிக்கல், அப்புறம் என்எஃப்டியோட யூஸ் கேஸ், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து வீக்லி ஒரு காயின் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து ஒரு 10 to 11 காயின் அனலைஸ் பண்ணிருக்கோம். நீங்க ஃப்ரீயா தான் செக் பண்ணி பாருங்க. ஜிலிகா, ஒன், ஹார்மோனியம், ஆட்டம், அல்கோராண்ட், அது காஸ்பர், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். நீங்க ஃப்ரீயா தான் செக் பண்ணி பாருங்க. அண்ட் சேம் டைம் வீக்லி நியூஸ் மட்டும் ரெகுலரா வந்துட்டு இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டைல் இருக்காங்க. நீங்க நியூஸ் வந்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகே கைஸ், நீங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஏர்ட்ராப்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஏர்ட்ராப் வந்து நடக்கிறது வந்து ஒருத்தர் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஏர்ட்ராப்ஸ் இருக்கு. என்னன்னா ஏர்ட்ராப்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அவங்களோட பிசினஸ் வந்து வெளியே தெரிவிக்கணும். அதுக்கு தான் இந்த ஏர்ட்ராப்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து என்னென்ன அந்த 5 மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஸ்டாண்டர்ட் மெத்தட்னா ஸ்டாண்டர்ட் ஏர்ட்ராப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ளூ சிப் கம்பெனி வந்து என்ன தெரியும், அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து ஸோ எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவு இந்த காயின் வந்து நிறைய ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அதுல இருந்து அவங்க இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி எல்லாருக்கும் ஒரு 5 to 10 காயின் அந்த மாதிரி ப்ராஃபிட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுதான் ஸ்டாண்டர்ட் ஏர்ட்ராப். இது வந்து எல்லாருக்குமே ரிசீவ் ஆகும் இந்த ஏர்ட்ராப் பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஏர்ட்ராப். செகண்ட் வந்து பவுண்டி ஏர்ட்ராப். பவுண்டி ஏர்ட்ராப் தான் ரொம்ப வந்து டேட்டா பேஸ் ஓரியன்டட் ஏர்ட்ராப். ஸோ அதாவது உங்ககிட்ட இருந்து சில டாஸ்கை பண்ண சொல்லி அது மூலமா அவங்க ஏர்ட்ராப்பை கொடுப்பாங்க. அதாவது என்ன மாதிரி டாஸ்க்னா, நீங்க அவங்க ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும், டேக் பண்ணணும், அதே மாதிரி டிஸ்கார்ட்ல இருந்து நீங்க அவங்க கம்யூனிட்டி வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கை வந்து பண்ண சொல்லுவாங்க. இது மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருந்து மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்களோட நேம் எல்லாத்தையும் கேட்பாங்க. ஸோ இது மூலமா கேட்டு அவங்க ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் வச்சு அவங்க ஃபியூச்சர்ல மார்க்கெட்டிங் கூட பண்ண ஆரம்பிக்கலாம், அந்த டேட்டா பேஸை சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நடந்திருக்க மேக்ஸிமம் ஏர்ட்ராப் வந்து இந்த பவுண்டி ஏர்ட்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏர்ட்ராப் தான் நிறைய பேர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மெயினாக டேட்டா பேஸ் ஏர்ட்ராப், இதான் மெயின் ஏர்ட்ராப். செகண்ட் வந்து ஓல்டர் ஏர்ட்ராப். ஸோ லாஸ்ட் 3 months முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த டிஆர்எக்ஸ் ஹோல்டு பண்ணவங்க எல்லாருக்குமே ஹேப் என்எஃப்டி வந்து ஏர்ட்ராப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஒரு காயினை யாரு ஹோல்ட் அப் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் லைவா ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டர் ஏர்ட்ராப். ஸோ யாராச்சும் ஒரு காயினை ஹோல்டு பண்ணிருந்தா அது மூலமா ஏர்ட்ராப் தரது தான் ஹோல்டர் ஏர்ட்ராப். மீதிக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்பும் ரஃபேல் ஏர்ட்ராப்பும் இப்போ மேக்ஸிமம் இது யூஸ் பண்றது இல்லை. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்னா அவங்க வெப்சைட் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றது, பிளே பண்றது, ஸோ யார் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது, யார் அதிக நேரம் ஹோல்ட் பண்ணிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் வச்சு அவங்க ஒரு டிக்கெட் கொடுத்தும் ஏர்ட்ராப் கொடுப்பாங்க. அட் சேம் டைம் அதை யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களோ ஏர்ட்ராப். இதை பொறுத்த வரைக்கும் டோக்கன் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெண்டிங் டைம் அண்ட் ஏர்னிங் டைம், அந்த டோக்கன் சேல்ஸ், பை அண்ட் சேல்ஸ் டைம் தான். இதுதான் இந்த 3 ஏர்ட்ராப். ஸோ இதை மெயினாக பார்க்க வேண்டிய 3 ஏர்ட்ராப் வந்து ஸ்டாண்டர்ட் ஏர்ட்ராப் தெரியும், அவங்களோட டோக்கனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. பவுண்டி ஏர்ட்ராப் அவங்க டாஸ்க் வச்சு அந்த டேட்டா பேஸ் எடுத்து அவங்க சேல் பண்ணலாம், வெளியவும் சேல் பண்ணலாம், அது அவங்களோட மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அது மூணாவது ஓல்டர் ஏர்ட்ராப். ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் யார் ஹோல்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மூலமா சில ரிவார்டு கொடுக்கறதா வந்து ஓல்டர் ஏர்ட்ராப். ஸோ இதான் மொத்த ஏர்ட்ராப் தான். ஸோ இதுல நிறைய ஸ்கேம் நடக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் ஸ்கேம்ல போய் மாட்டிக்கிறாங்க. இதுல அட்வான்டேஜ் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ டோக்கன் கிடைக்குது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீ டோக்கன் கிடைக்கும். இதெல்லாம் அட்டன் பண்ண நம்ம டோக்கன்ஸ் அதிகமா பின்னாடி நிறைய வேல்யூ இருக்கு. ஸோ அந்த டோக்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த டோக்கன் வந்து நிறைய வேல்யூ போகும், நிறைய பேர் பின்னாடி நிறைய சேல் பண்ண சொல்லி நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. பட் அவங்க இது மூலமா என்ன பண்ணுவாங்க, ஸ்கேமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா உங்க டோக்கன் நீங்க சில சில அன்வான்ட் டோக்கன் உங்களுக்கு சென்ட் பண்ணி நீங்க இதை கிளைம் பண்ணணும்னா உங்களோட மெட்டாமாஸ்கோட இது கொடுக்கணும், உங்களோட மெட்டாமாஸ்கோட ஐடி கொடுங்க, உங்களோட பாஸ்வேர்டு கொடுங்க சொல்லிட்டு எல்லாமே கேட்டு அதை யூஸ் பண்ணி சில ஸ்கேமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஸோ உங்க ஏர்ட்ராப்பை பயன்படுத்தி உங்களோட போர்ட்போலியோ திருட பாக்குறாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ ஏர்ட்ராப் அட்டன் பண்ணும்போது யாருமே உங்களோட மெட்டாமாஸ் அக்கௌண்ட்டும் கேட்க மாட்டாங்க, உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட் கேட்க மாட்டாங்க, உங்களோட வேலெட் அக்கௌண்ட்டே கேட்க மாட்டாங்க. நீங்க சில டாஸ்க் பண்றதால தரும், அட் சேம் டைம் உங்களுக்கு டைரக்டாவும் ஏர்ட்ராப் வழங்கப்படும். அதை தவிர இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து மெட்டாமாஸ் எந்த உங்களோட யூசர் ப்ரொஃபைல் அக்கௌண்ட் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதான் கைஸ். இது நான் எங்க போய் செக் பண்றது, இப்போ ஏர்ட்ராப் எப்படி தராங்களா இல்லையா நான் எப்படி செக் பண்றேன், அது 2 வெப்சைட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏர்ட்ராப் கிங்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து airdrop.king.ioன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வர காயினோட ஐசிஓ பிளஸ் அவங்களோட ஏர்ட்ராப் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ஏர்ட்ராப் அட்டன் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த காயினோட ஒயிட் பேப்பர் செக் பண்ணுங்க, அதோட யூட்டிலிட்டி செக் பண்ணுங்க, அதோட பார்ட்னர்ஷிப் செக் பண்ணுங்க.
ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த ஏர்ட்ராப் நீங்க அட்டன் பண்ணணும். கண்ண முடின்னு ஏதோ ஒரு ஏர்ட்ராப் அட்டன் பண்ணா உங்களுக்கு டோக்கன் வந்துடும். பட் அதுக்கான வேல்யூ பின்னாடி வருமானு கேட்டா கண்டிப்பா வராது. ஸோ இது பாத்தீங்கன்னா அதோட பார்ட்னர்ஷிப் முக்கியம், அதோட யூட்டிலிட்டி முக்கியம். ஸோ அவங்க அதை எது மேல பில்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏர்ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா airdrop.king.ioன்னு சொல்ற வெப்சைட் இருக்கு. இவங்க டெலிகிராம் குரூப்பும் இருக்கு. ஸோ அதுல நிறைய ஸ்கேம் வெப்சைட், நிறைய ஸ்கேம் டெலிகிராம் குரூப்ஸும் இருக்கு. ஸோ நீங்க ஜாயின் பண்ணும்போது பார்த்து ஜாயின் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் L2 அதாவது லேயர் 2 காயின் பத்தியும் சில லேயர் அதாவது L2 bit.com ஒன்று இருக்கு. இதான் லேயர் 2 காயின்ஸ் எல்லாம். ஸோ இதுக்கும் ஏர்ட்ராப் போயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிமிசம் போயிட்டு இருக்கு, ZK போயிட்டு இருக்கு, லூப்லிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கும் இதுல போய் நீங்க இந்த காயினோட அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஏர்ட்ராப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாம் டிசைன் பண்ணுங்க. யாரோ ஒரு ஏர்ட்ராப் தராங்க சொல்லிட்டு யாராவது டோக்கனை பை பண்ணி வச்சுட்டு அவங்க கேட்டோட எல்லா டீல்ஸ் கொடுத்துட்டு அது மூலமா நீங்க உங்களோட டோக்கன்ஸ் இழந்துடாதீங்க. மேக்ஸிமம் வந்து ஏர்ட்ராப் வந்து நல்ல ஒரு ரெப்யூட்டடான ஒரு காயினோட கிரிப்டோ கரன்சியா இருந்தா நீங்க அட்டன் பண்ணுங்க. அதை தவிர வேற எதுவும் இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டாம். இதான் என்னோட சஜஷன். மற்றபடி நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அட்டன் பண்ண மாட்டேன். ஏன்னா சில ஸ்கேம்ஸ் காயின்ஸும் இருக்கலாம். ஸோ அதனால நான் மேக்ஸிமம் அட்டன் பண்ணேன். சில காயின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டு நான் அட்டன் பண்ணுவேன். அவ்வளவுதான் கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி அவங்க ஏர்ட்ராப் தராங்க அதை மட்டும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காயின் ஒரு பாலிகன் ஓபன் பண்ணிட்டு அதுல எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க இருக்குங்க எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுங்க. ஸோ இதுல கொடுத்தீங்கன்னா இந்த காயினை யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்காங்க ஈச் 1% வரையும் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த காயினை யார் ஹோல்ட் பண்ணிருக்காங்க, ஸோ அந்த காயினுக்கு இந்த காயின் இப்படிதான் எடுப்பாங்க. ஆக்சுவலா வந்து எல்லாரும் ஸ்டாண்டர்ட் ஏர்ட்ராப்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த காயினோட யாரெல்லாம் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இந்த இதெல்லாம் ஹோல்டர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹோல்டர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஹோல்டர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க இவ்வளவு 33% வச்சிருக்காங்க, இவங்க 7% வச்சிருக்காங்க, இப்போ 6% இப்போ நான் இந்த கிளிக் பண்றேன், இவங்களை இதை ஓப்பன் பண்றேன், இந்த பர்சன் ஓப்பன் பண்றேன். ஸோ அந்த பர்சன் நான் ஓப்பன் பண்ணனா ஸோ அந்த பர்சன் மேட்டிக் எவ்வளவு வச்சிருக்காரு, அதை தவிர வேற என்னென்ன காயின் வச்சிருக்காங்க சொல்லிட்டு என்னால பார்க்க முடியும். ஸோ இதான் கைஸ், இப்படிதான் வந்து ஏர்ட்ராப்ஸ் வழங்குறாங்க. அட் சேம் டைம் ஸ்கேமர்ஸும் இதெல்லாம் இப்படிதான் பாக்குறாங்க. உங்களோட ஏர்ட்ராப்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ இவரோட பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மில்லியன் கிட்ட வச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மேட்டிக் வந்து 6 மில்லியன் வச்சிருக்காரு. அண்ட் சேம் டைம் மெட்டாவர்ஸ் டாக் வந்து பாத்தீங்கன்னா 20,000 வச்சிருக்காரு. ஸோ இந்த மெட்டாவர்ஸ் டாக் கண்டிப்பா ஒரு ஏர்ட்ராப்பா இருக்கும். ஏன்னா இவங்க மேட்டிக் இவ்வளவு வச்சுன்னா அவங்க யாருமே இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கணும், ஏன் இவ்வளவு சின்ன வச்சிருக்காங்க, இது ஒரு ஏர்ட்ராப்பா இருக்கலாம் மேபி. அது மாடிஃபை மோட் டாட் எஃப்ஐன்னு ஒன்று இருக்கு, அதை வந்து இவ்வளவு வச்சிருக்காரு. அண்ட் சரி மெட்டாமேட்டிக் மெர்ஜின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதை இவ்வளவு வச்சிருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இவரோட பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு. மேட்டிக்ல மொத்தம் இவ்வளவு வச்சிருக்காரு, இவ்வளவு பாலிகன் அந்த செயின்ல இவ்வளவு வச்சிருக்காரு. இதாங்க இவர் என்னென்ன ட்ரேட் இவரோட டிரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம், எவ்வளவு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரை யூஸ் பண்ணி ஈச் ஒன் எவ்ரி பர்சன் எவ்வளவு மேட்டிக் ஹோல்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் செக் பண்ண முடியும். இப்படிதான் வந்து கைஸ் அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஏர்ட்ராப் ஸ்டாண்டர்ட் ஏர்ட்ராப் தராங்க. அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா சில டாஸ்க் அதாவது பவுண்டி ஏர்ட்ராப் வந்து அவங்களோட டிபெண்ட் பண்ணி அவங்க டாஸ்க் டிபெண்ட் பண்ணி தருவாங்க. அவ்வளவுதான் கைஸ். இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேட்ரிக் மட்டும் வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 2 பில்லியன் மேட்ரிக் மட்டும் வச்சிருக்காரு. அவ்வளவுதான் கைஸ். எந்த காயினும் இந்த வேர்ல்டு ரிசர்ச் இல்ல. அவ்வளவுதான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதான் மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களும் அண்ட் சேம் டைம் வீக்லி ஒரு காயின் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்.